ஏய் எல்லாரும் போய் மூலிகை மூலிகை தேடுங்கடா போங்கடா. என்ன விடு நான் போறேன். பா 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 பா. இதுக்கு எப்போ தைரியம் வந்து நான் எப்போ இதை கூட்டிட்டு போறேன்? மாமா. அஞ்சலி என்னம்மா இது எங்க போறீங்க? மாமா எனக்கு இந்த ஹோட்டல் புதுசு. உங்க புள்ள 5 ரெஸ்டாரண்ட் பேரை சொல்லிட்டு போனாரு. அப்போ நான் இங்கே வாட்ச் ஷாப்பில் புது டிசைனில் ஒரு வாட்ச் பார்த்தேன். உள்ளே போய் விலை கேட்டுட்டு வரதுக்குள்ளே இவரை காணும். ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்லேயும் தேடிட்டு வரேன். நீங்கள் எப்படி இங்கே? நல்ல பொண்ணுமா நீ. கடையில் ஒரு பொருளை பார்த்தா உடனே உள்ளே போயிடுறதா? சரி வீட்டில் போய் சாப்பிடலாம். கூட்டு போ அஞ்சலி. போங்க போங்க போங்க. அப்போ அந்த ஃபோன் வெறும் மிரட்டல். எனக்கு தெரியும் இங்கே எத்தனை பேர் என்கிட்ட அடி வாங்கியிருக்கான். அதில் எவனோ ஒருத்தனை டென்ஷன் பண்ண நினச்சிருக்கான். இந்த வாண்டியார் வீட்டு பொண்ணை தொடுறதுக்கு இந்த பம்பாயில் எவனுக்கு தைரியம் இருக்கு? அண்ணன் மகனாச்சேன்னு நம்பி வீட்டுக்குள்ள சேர்த்தேன். இப்படி வீதி வீதியா வேஷம் போட்டு தெரிய விட்டானே. இங்க வாங்க. நீங்களா இங்க எங்கடா வந்தீங்க? இந்த வேஷம் எதுக்கு போட்டுக்கீங்க? அத கேக்குறீங்களா? எந்த வேஷம் போட்டாலும் கையும் களவுமா பிடிச்சு கதற கதற அடிக்கிறாங்கடா. இந்த புனிதமான பாதிரியார் வேஷம் போட்டோம்னா எவ்வளவு பெரிய கொலகாரனா இருந்தாலும் 100 அடி தள்ளி போயிடலாம். எங்க பாதிரி வேற மாதிரில இருப்பாரு. எப்படி இருப்பாரு? பட்டாப்பட்டிராரு, அழுக்கு வெட்டி, வாயில பேடி இப்படி எல்லாம் இருப்பாரு. டேய் அது அப்பாடா, இது ஃபாதர். ஃபாதரும் அப்பாவும் ஒண்ணுதானே? ஐயோ அவர் பொய் சொல்ற ஃபாதரா, இவர் உண்மை பேசுற ஃபாதர். அப்ப நீங்க போய் பேசுறதுக்கு உண்மை பேசுற புனிதமான ஃபாதர் ட்ரெஸ் ஏன் போட்டுட்டீங்க? சரி அதை விடுங்க. நீங்க ஃபாதர்னா எங்க மதர் யாரு? அவங்கள இப்ப காட்டுங்க. லூசு பையிலையும் லுச்சா பையிலையும் கூட வச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான்டா தெரியுது. காட்டுங்க. யாரு? Father, praise the Lord. இது வரைக்கும் எனக்கு எந்த பரிசுமே விழுகலைங்க. நீங்க எந்த பிரான்ச்சை சேர்ந்தவரு? ஓ அத கேக்குறீங்களா? சென்னையில ஹைகோர்ட் பக்கத்துல ஒரு பாரிஸ் இருக்கு பாத்தீங்களா? அங்கதான் எங்க பூர்வீகமே இருந்துச்சு. அப்புறம் எல்லாரும் மண்டே இந்தியா போட்டு இப்ப எங்க அண்ணன் மட்டும் கோடம்பாக்கம் வந்து கோடம்பாக்கத்துல இருந்து போரூர் வந்து செட்டில் ஆயிருக்காங்க. நான் மும்பை வந்துட்டேன். 8வது அதிகாரத்தை ஏஸ் என்னடா சொல்லிருக்காரு? இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே. தப்பா சொன்னா கொன்றுவானோ? பொதுவா சொல்லுவான். எது சொன்னாலும் அவர் நல்லதா தாங்க சொல்லியிருப்பாரு. அதை போட்டு என் கிளறிக்கிட்டு இருக்கீங்க. போய் வேலை வெட்டிய பாருங்க. என்ன உலகத்துல எவனை வேணாலும் மன்னிக்கலாம். ஆனா இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஏமாத்துறவன மன்னிக்கவே கூடாதா? அப்படின்னா எப்பயும் போல ஒரு முடிவெடுங்க. தொலைச்சிருவோம். போ. ஹலோ. ஹாய் சித்தப்பு. நீயா? எப்படி இருக்கீங்க? இன்னும் எப்படா இருக்கணும்னு நினைக்கிறேன் நீ? டேய் அந்த வாண்டியாட்ட உத வாங்கணும் இல்லையாடா? தினம் ஒன்னால எவன்டாச்சும் உத வாங்கி உடம்பு புண்ணாக்கிட்டு இருக்கா. இதுக்கு தான் சின்ன பசங்க சொல்லும்போது கேட்கணும். இப்படி அடம்பிடிக்கப்படாது. நான் தான் அன்னைக்கே சொன்னல உங்களை ஊரை விட்டு போக சொல்லி. போயிருந்தா இந்த மாதிரி உத வாங்க வேண்டிய அவசியம் இருக்கா? எப்படா போக முடியும்? எப்படி போக முடியும்? 30 லட்சம் ரூபாய் வட்டிக்கு விட்டுருக்கேன்டா. அதை வசூல் பண்ணாம எப்படி போக முடியும்? ஷாருக் கான், ஆமிர் கான், சல்மான் கானை விட இப்போ கரண்ட்ல இந்த கபாலி கான் தான் பாம்பேல ரொம்ப ஃபேமஸா. என்ன படுத்துறாளையாவ கெட்டப்ப மாத்திட்டு வச்சுக்கிறேன் அவனு. ரவி ப்ளீஸ் ரவி, ஏன் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிற? அதான் அட்வென்ச்சர், அதான் த்ரில், அதான் யூத். எவ்வளோ மாஸ்டர் பிளான் பண்ணி கஷ்டப்பட்டு உன்னை காருக்கு வர வச்சு ஒரு கிஸ் கேட்டேன். கொடுத்தியா? வேஸ்ட் பண்ணிட்டியா? இப்போ அது கொடு. நடந்து முடிஞ்ச உன் நிச்சயதார்த்தத்தை பற்றியே நினச்சிட்டு இருக்காம நடக்க போகிற நம்ம கல்யாணத்தை பற்றி யோசி சாந்தா, யோசி. ஆமாம் அஞ்சலி, நான் இங்கே வராமல் இருந்திருந்தா நீ உன் மாமா பையனை கல்யாணம் பண்ணியிருப்பியா? செத்து போயிருப்பேன். அஞ்சலி, உனக்கு தைரியம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓடி போயிடலாமா? திருட்டுத்தனமாக உன்னை கட்டி பிடிச்சி மற்றவங்க பார்க்குறத விட எல்லாரும் முன்னாடியும் நாளைக்கு நான் உன்னை கட்டி பிடிச்சி கட்டட்டுமா? பெட்டு, சேலஞ்சு,
நாளைக்கு எல்லாரும் முன்னாடியும் நான் உன்னை கட்டி பிடிச்சி காட்டுறேன். ஐயா 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 சொல்லு. ஐயா, கோடீஸ்வரம் பல்ராம் சேட் பையன் என் பொண்ணு பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கும்போது செல்போன்ல படம் எடுத்துட்டான். அதை வச்சு அவளை மிரட்டிட்டு இருக்கான். என் பொண்ணு ஒரு வாரமா காலேஜுக்கே போகலிங்க. நீங்க போங்க. டேய் ஐயா ஐயா அவ எங்க இருந்தாலும் தூக்குங்க. சரிங்க. என்ன தண்டனை தெரியுமில்ல? தெரியும் ஐயா. அப்படியே மாப்பிள்ளைகிட்ட சொல்லி பல்ராம் சேட்டை கூட்டு வர சொல்லு. சரிங்க. சரிங்க. வண்டியார் சார், எதுக்காக என்ன வருஷம் நீங்க உங்க மகன் கல்யாணத்துக்கு என் மண்டபத்தை ஃப்ரீயா கொடுக்கணுமா சொல்லுங்க. எனக்கு எதையும் ஓசில வாங்கி பழக்கம் இல்லை. சார், வண்டியார் சார், என் மகனை விட்டுட்டு சொல்லுங்க ப்ளீஸ். கை நிறைய பணம் இருந்தா பொம்பளை பிள்ளைய குளிக்கும் போது வீடியோ படம் எடுப்பானா உன் பையன்? இனிமே இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு கை இருக்கக்கூடாது. உன் பையனை பார்த்து இந்த மாதிரி அப்பாவி பொண்ணுங்க வாழ்க்கையில விளையாடுற அத்தனை பணக்கார பயலுக்கு ஒரு பயம் இருக்கணும். வாண்டையார் யாருன்னு தெரியும். ரவி, என்ன பண்ற? இது மொட்டை மாடியோ பெட்ரூமோ இல்ல வராண்டா? வரேன்டி. உன்னை ஹால்ல எல்லாரும் முன்னாடி கட்டி பிடிச்சி காட்டுறேன்னு சொன்னல. இப்ப பார். பாண்டியாரம் அந்த இங்கிலீஷ்ல பீட்டர் விடுறோன்னு இங்கேருந்து போனதை பார்த்த பிறகுதான் இதுங்க மூஞ்சில மாவை பூசிட்டு ஒன்று இங்கே தூக்கிட்டு வந்துட்டேன். இதுங்களெல்லாம் நீ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் பார்த்த அன்றைக்கே தெரியும் இதுங்களுக்கெல்லாம் பேட்டரி வீக்குன்னு. நான் சொல்கிற வரைக்கும் யாரும் கண்ணை திறக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கண்ணுக்கு வர வேண்டிய குழுமா போயிடும். ரவி, உனக்கு இந்த ஃபேஷியல் எப்படி தெரியும்? எனக்கு ஃபேஷியலும் தெரியும். உங்களெல்லாம் கட்டி போட்டு உங்க முன்னாடி கட்டி பிடிக்கவும் தெரியும். இல்ல, அன்பால கட்டி போடுவேன்னு சொன்னேன். எப்படி ரவி, உன் தைரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் நான் பாராட்டுறேன். இதுங்களுக்கெல்லாம் போனா போதும்னு ஃபேஷியல் பண்ணா இதுங்க ஃபோன் பண்ணி ஒரு ஊரையே கூப்பிட்டுருக்குதுங்க. அதனால அதுங்கெல்லாம் வர்றதுக்குள்ள நீ எனக்கு ஒரு கிஸ் கொடுக்குற, இல்ல நான் அடிச்சிடுவேன். ஐயோ, என்ன இது வேஷம்? அப்போ நீங்க இதை தான் பாத்தீங்களா? வேற எதை பார்க்க சொல்ற? அப்போ பார்த்தல, இது ஒரு பொங்கி போன பேட்டரி. ஏண்டி ராத்திரி தான் நான் பயமுறுத்துற, பகல்லையுமா? கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்குன்னு சொல்லி ரவி தான் எங்களுக்கெல்லாம் ஃபேஷியல் பண்ணி விட்டாங்க. ஓஹோ, so you are molding my wife? Trying. Vandiyaar is waiting. கல்யாண பத்திரிகையோட ப்ரூஃபை வீட்டில் விட்டு வந்துட்டாரு. அதை எடுத்துட்டு போக தான் நான் வந்தேன். வரட்டுமா? சீக்கிரம் போயிட்டு மெதுவா வாங்கோ. நீங்க ஒளிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே ஓகே, போதும், டைம் ஆச்சு. எல்லாரும் போய் நல்லா கோல்ட் வாட்டர்ல ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா வாங்க, போங்க. வாங்க பாட்டி. அவங்க கண்ணை மூட வச்சு அவங்க முன்னாடியே நான் உன்னை கட்டி பிடிச்சல. இப்போ நான் அவங்க கண்ணை திறக்க வச்சு அவங்க முன்னாடியே உன் கையை பிடிக்கட்டுமா? கல்யாணம் அஞ்சலிக்கு, உனக்கு இல்ல. அட 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 அட, நெத்தில போட்டு காதுல லோலாக்கு, கழுத்துல செயின், தலையில பூவு. சும்மா சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் டிங்கரிங் பெயிண்டிங்லாம் பண்ண உடனே முகமே பளிச்சுன்னு ஆயிடுச்சு. சரி, உங்க முகத்தை அழகுபடுத்தினது போதும். இப்போ உங்க கையை அழகுபடுத்துவோமா? உங்க எல்லார் கையிலயும் மருதாணி போட போறேன். உனக்கு மருதாணி போட தெரியுமா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? என் வீட்டுல எங்க அம்மாக்கு, என் தங்கச்சிக்கு, எங்க அப்பாக்கு, ஏன் ஒரு வயசு குழந்தை கூட நான் ஒரு முறை போட்டிருக்கேன். அப்படியா? அப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு தான். எனக்கு தான்.